ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை இன்புட் பண்ணிக்கோங்க அலைட் மோஷனில். ஓகேவா? இன்புட் பண்ணதுக்கப்புறம் அலைட் மோஷனில் போய்ட்டு பீட் மார்க் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். நான் சொல்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? எப்படி எடிட் பண்ணணுன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்புட் பண்ணதாக அந்த ப்ரீசெட் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அதே மூமெண்ட் ஆயிரும். இமேஜில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜ், இந்த மாதிரி இமேஜை செட் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு அந்த கேமரா ஆப்ஷன் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் இமேஜ் இதை ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபுல் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்து கேமரா கீழே வச்சிட்டிங்கன்னா கரெக்டாகிடும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு மேலே ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடும். இப்போ கரெக்டாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது எந்த இமேஜ் வேணால் செட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, அதே மாதிரி 6.15 ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேமரா ஆப்ஷன் வரைக்கும் இமேஜை செட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, அதை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபுல் ஸ்க்ரீன் வரல அப்படின்னா நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? செட் பண்ணிவிட்டு இமேஜ் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இமேஜை கீழே கொண்டு வந்துட்டு அந்த கேமரா ஆப்ஷன் கீழே வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேவா? செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இமேஜ் எப்பயும் போல் கலர் அண்ட் ஃபில்லில் நான் சொல்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ 3.15 அப்படின்னு பக்கத்தில் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்டில் ஃபில் போய்ட்டு உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க இமேஜில் போகும். அவங்களுக்கு பிடிச்ச இமேஜை செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படியே செட் பண்ணிட்டிங்கன்னா அது கரெக்டாக அந்த எஃபெக்ட் கரெக்டாக செட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு இதில் அடுத்த எல்லாத்துலேயும் இந்த மாதிரி இமேஜில் போய்ட்டு கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கிற இந்த பிடிச்ச இமேஜை செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி வரிசையாக எல்லாத்துக்கும் செட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிப் பண்ணால் நானே லைவாக பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குற ப்ரீசெட் லிங்க்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் இந்த ஒரு 3 இமேஜ் தான். ஓகேவா? ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு இப்படி ஆஃப் ஸ்க்ரீன் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்யணும்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் போய்ட்டு ஜூம் இருக்குது பார்த்தீங்களா, ஜூம் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக உங்களுக்கு ஏற்ற கரெக்டாக அந்த இமேஜ் ஃபுல்லாகிற வரைக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது கேமரா ஆப்ஷன் எனேபிள் இருக்கனால நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணால் அந்த கேமரா ஆப்ஷனுக்கு எங்கே கரெக்டாக சென்டர் ஆப்ஷன் இருக்கோ அங்கே தான் ஃபுல்லாகிடும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஆஃப் ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா இது கரெக்டாக ஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் இப்போ வந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இமேஜுக்குள்ளே போயிடும். நீங்கள் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் எதுவும் லைட் பார்த்தீங்களா, லைட்டாக ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா, மறுபடியும் அதை மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஜூம் பண்ணிக்கோங்க லைட்டாக. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இது கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு இமேஜ் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆஃப் ஸ்க்ரீன் ஆகிடுச்சுன்னா அடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கரெக்டாக ஃபுல்லாக வந்துடுச்சு. ஓகேவா? இதே மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி பிஜிஎம் வேணும், சாங் வேணும் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த சாங்கை எடிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாய்.